வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பொறியாளர் பதவிக்கு தான் வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. MRFல தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, புதுச்சேரி மற்றும் பல்வேறு இடங்களில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பதவிக்கு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க முடியும். இந்த பதவிக்கு விண்ணப்பம் செய்வதற்கு கட்டணம் ஏதும் இல்லை. தமிழகம் முழுவதும் ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பம் செய்யலாம். வேலைவாய்ப்பு பற்றி விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அரசு வேலைவாய்ப்பு தகவல் வந்து வெளியிட்டிருந்தோம். வேலைவாய்ப்புகள் மிகவும் குறைவாக எலெக்ஷன் காரணமாக குறைவாக இருக்கிறதுனால தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களும் நான் இப்போ வெளியிட்டுருக்கேன். ஸோ இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். MRF நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு பல்வேறு மாவட்டங்களில் அறிவிச்சிருந்தாலும் நம்ம முக்கியமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் எங்கே வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சூட்டபுள் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன காலி பணியிடங்கள் விவரங்கள் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டால் படுங்க. ரெண்டாவது நம்ம முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பை வந்து பார்ப்போம். இப்போ இந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸுங்கிற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, பாண்டிச்சேரி போன்ற இடங்களில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா MRFல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்தில் யாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா போன்ற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 25 ஒன்லி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தமாக படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 2 to 4 இயர்ஸ் வந்து அனுபவம் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டுக்கு சென்னை, ஹைதராபாத், திருச்சி, பாண்டிச்சேரி போன்ற இடங்களில் வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆன் PLC ப்ரோக்ராம், சைமன்ஸ் PNC போன்ற கம்பெனியோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க. பாய்லர், சில்லர், DC செட்டு, மோட்டர் டிரைவ்ஸ், AC அண்ட் DC டிரான்ஸ்ஃபார்மர் சம்மந்தமாக VFD, ABB சைமன் டிரைவ்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் LT மோட்டர்ஸ் பற்றி சில அனுபவங்கள் இருக்குன்னு போன்ற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் வந்து படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தவர்கள் 2 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். லெஸ் தென் 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து விண்ணப்பம் செய்யுங்க. ஷிஃப்ட் போன்ற விவரங்கள் இருக்கும் போன்ற பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மூலியமாக இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி விண்ணப்பம் செய்யலாம். ஸோ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில். ஸோ இந்த பதவிக்கு ஃபுல்லாக விண்ணப்பம் செய்யணும். இந்த லிங்க் கிளிக் பண்ணி தான் உள்ளே போகணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மெட் அப்ளை பண்ணணும்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவரத்தையும் பார்ப்போம். ஸோ இதான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பதவிக்கு விண்ணப்பிங்க, உங்களோட மெயில் போன்ற உங்களோட ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ் போன்ற விவரங்களை ஃபுல்லப் செஞ்சு சப்மிட் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் அவசியம் தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களும் வெளியிடுறேன். பிடிக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக இனி வெளியிட மாட்டேன். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸுக்காக நான் காத்துக்கொண்டு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.